உச்சமெடுத்த வர்த்தக போர், இந்தியாவை சீண்டி சின்னாபின்னமாகும் ட்ரம்ப், கதறும் அமெரிக்க மக்கள். இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள கடுமையான பதிலடி வரிகள் காரணமாக சீனாவை விட அமெரிக்கா தான் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த 50% வரி விதிப்பு இன்று ஆகஸ்ட் 27, 2025 இந்திய நேரப்படி காலை 9:31 மணிக்கு அமலுக்கு வந்துள்ளது. இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 25% வரியுடன் கூடுதலாக 25% சேர்க்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுடன் பொருளாதார தொடர்பு வைத்துள்ள நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் வரி விதிப்பு நடவடிக்கையின் உச்சமாக இது பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் இந்த புதிய வரி விதிப்பை இந்தியா கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்தியா மீது ட்ரம்ப் வரி போட காரணம், இந்தியா மீது வரி போட்டால் இந்திய நிறுவன பொருட்களை இந்திய உற்பத்தி அமெரிக்கர்கள் வாங்குவதை குறைப்பார்கள் என்ற எண்ணம். அதாவது இந்திய பொருட்களின் விலை அதிகமாக உள்ளது என்று மக்கள் வாங்க மாட்டார்கள் என்று ட்ரம்ப் நினைத்துள்ளார். இதையடுத்தே இந்தியா மீது ட்ரம்ப் கடுமையான வரிகளை விதித்துள்ளார். இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் நட்பு இருந்தாலும் அதிகப்படியான வரிகள் மற்றும் கடுமையான வர்த்தக தடைகள் காரணமாக இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் குறைவாகவே உள்ளது. உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. மேலும் இந்தியா தனது இராணுவ தளவாடங்கள் பெரும்பாலானவற்றை ரஷ்யாவிடமிருந்தே வாங்குகிறது. சீனாவுடன் சேர்ந்து ரஷ்யா எரிசக்தி வாடிக்கையாளர்களில் இந்தியாவும் முன்னணி வகிக்கிறது. உக்ரைனில் ரஷ்யா போரை நிறுத்த வேண்டும் என்று உலக நாடுகள் விரும்புகின்றன. இது மேற்கூறிய காரணங்களுக்காக விதிக்கப்படும் அபராதமாகும் என்று ட்ரம்ப் இந்தியாவை கடுமையாக எச்சரித்துள்ளார். ஆனால் அந்த வரி விதிப்பு காரணமாக அதிகம் பாதிக்கப்படுவது அமெரிக்கா தான். உதாரணமாக, இப்போது இந்திய இறக்குமதிகள் மீது அமெரிக்கா 25% வரிகளை விதித்துள்ளது. இதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்க விற்பனையாளர் ஒருவர் கப்பன் சேசர் ஒன்றை இறக்குமதி செய்தால் அதற்கு 25% வரி விதிக்கப்படும். ஆனால் அதை யார் கொடுப்பார்கள்? இந்தியர்கள் இதை கொடுக்க மாட்டார்கள். இந்திய நிறுவனம் கொடுக்காது. இந்த வரியை இறக்குமதி செய்பவர்கள் தான் கொடுப்பார்கள். அதாவது யார் இறக்குமதி செய்கிறார்களோ அமெரிக்காவை சேர்ந்த அவர்கள் தான் வரி போடுவார்கள். இதற்காக ஏற்படும் செலவை சமாளிக்க அவர்கள் விலையை ஏற்றுவார்கள். அதாவது இந்திய பொருட்களை இறக்குமதி செய்யும் அமெரிக்க நிறுவனங்கள் தான் இந்த செலவை ஏற்கும். அந்த விலையை கொடுக்க போவது அமெரிக்கர்கள் தான், அமெரிக்க மக்கள் தான். சில விவசாய பொருட்களின் விலையை ஏற்ற முடியாத பட்சத்தில் அதை இறக்குமதி செய்யும் விவசாயிகள் தான் சமாளிக்க வேண்டும். அவர்கள் தான் இழப்பை சந்திப்பார்கள். ட்ரம்ப் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கையால் அமெரிக்க பணவீக்கம் உச்சமடைந்துள்ளது. அங்கே பொருளாதாரம் மிக மோசமான நிலையை அமைந்துள்ளது. 2025 நிதியாண்டில் அமெரிக்காவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்த 86.5 பில்லியன் பொருட்களில் 60.2 பில்லியன் மதிப்புள்ள பொருட்கள், அதாவது 2/3 பங்கு இப்போது 50% வரி விதிப்பின் கீழ் வரும். இந்திய அரசின் மதிப்பீடுகள் சற்று குறைவாக 48.2 பில்லியன் மதிப்புள்ள ஏற்றுமதிகள் பாதிக்கப்படும் என கூறுகின்றன. இது நேரடியாக இந்தியா பாதிக்கப்பட்டாலும் மறைமுகமாக அமெரிக்காவே அதிகம் பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.